ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து லாஸ்ட் செஷன்ஸ் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டாபிக்ஸ் கவர் பண்ணி ஒரு போட்டிருந்தேன் பேட்டர்ன் 1ல. இன்னைக்கு பேட்டர்ன் 1ல ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணோம். தென் சால்வ் பண்ணிட்டு பேட்டர்ன் 2க்கு நம்ம மூவ் ஆயிடலாம். லாஸ்ட் செஷன்ஸ்ல நம்ம இந்த சினாரியோஸ்லாம் கவர் பண்ணோம். இல்ல யாரெல்லாம் சீரீஸை ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். palindrome பார்த்தோம், டூ சம் பார்த்தோம், content with the most water, trapping water, reverse string, square of a sorted array இப்ப நம்ம பார்ப்போம். இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு பேலிண்ட்ரமும் இல்ல, சார்ட்டடோ கிடையாது, பேர்ஸமும் இல்ல, கம்பேரிங் போத் எட்ஸும் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணோம்னா இங்க அப்ளை பண்ணோம். ஜஸ்ட் வி அப்ளை 2 pointers அண்ட் ஸ்வாப்பிங். கரெக்டா? 2 pointers அண்ட் ஸ்வாப். ஸோ அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம்னா இன்னொரு ஸ்வாப்பிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரெக்டா? ஸ்வாப்பிங் ரிவர்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஸ்கொயர் ஆஃப் சார்ட்டட் அரே ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். செவன்த் ப்ராப்ளம் இந்த பேட்டர்னுடைய இதுதான் லாஸ்ட் ப்ராப்ளம். ஸ்கொயர் ஆஃப் சார்ட்டட் அரே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு போறேன் நான். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுதான் -4 -1 0 3 10. 4 -1 0 3 10. இப்போ இது வந்து என்னவா இருக்குன்னா சார்ட்டடா இருக்கு. இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப நான் இதை வந்து ஸ்கொயர் பண்றேன் நானு. என்ன 4 4s ஆர் என்ன 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வரும். 16 1 1s ஆர் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஸோ 1 வரும். 0 3 3s ஆர் 9, 10 10s ஆர் 100. இப்போ 10 பண்ணணும்னா நான் வந்து இதை சார்ட் பண்ணி நான் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். சார்ட் பண்ணணும்னா அப்போ எனக்கு ரிசல்ட் எப்படி வரும்? 1 0 1 9 16 100. இதுதான் என்னுடைய ஆன்சரா இருக்கும். கரெக்டா? இங்க நான் வந்து சார்ட் பண்ணணும். இது நார்மலா வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஃபோர்ஸ்ல என்ன என்ன பண்ணணும்? ஐ வந்து 0ல இருந்து n வரை நீங்க ஐட்ரேட் பண்ணுவீங்க. அஹ் என்ன பண்ணிப்பீங்கன்னா ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணிக்கணும் ரிசல்ட்டுக்கு. நியூ இன்டோ அதே இந்த அரேவோட சைஸ், லெட்ஸ் சே இது வந்து ஏஆர்ஆர் அப்படி இருக்குன்னா ஏஆர்ஆர் டாட் லென்த். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ம், இப்போ நான் என்ன பண்ணணும்? இது வந்துட்டு ஆர் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் ஐ இன்டு ஏஆர்ஆர் ஆஃப் ஐன்னு போடணும். கரெக்டா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ரிசல்ட் வந்து நான் சார்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா we will end up getting only this 1610. பட் ரிசல்ட் படி நான் சார்ட்டடா கொடுக்கணும். ஸோ அப்போ அரேஸ் டாட் சார்ட்னு நான் ஒரு மெத்தடை கால் பண்ணி அதுல வந்து நான் ஆரை பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஃபாலோ பண்றப்போ எனக்கு என்னன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என், ஏன்னா நம்ம என் நம்பர்ஸ் ஐட்ரேட் பண்ண, சாரி, ஆர்டர் ஆஃப் என் லாக் என். ஏன்னா நீங்க கடைசியில என்ன பண்றீங்க? அரேஸ் டாட் சார்ட்னு யூஸ் பண்றீங்க அதனால. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என், பிகாஸ் நம்ம வந்து புதுசா ஆர்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் என் சைஸுக்கு. ஸோ இன்டர்வியூஸ் வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துட்டதும் தே வில் நாட் பி ஹாப்பி வித் தட், பிகாஸ் தே வில் ஆஸ்க் அஸ் டு ஆப்டிமைஸ் அண்ட் பிரிங் தட் சொல்யூஷன் டு ஆர்டர் ஆஃப் என். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கொண்டு வரதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் 2 pointers வச்சுட்டு. இப்போ நம்ம ப்ராப்ளம் படி பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வந்துட்டு -4 1. இதுதான் நம்ம ப்ராப்ளம். கரெக்டா? -4 -1 0 3 10. ஆப்டிமைஸ்டு அப்ரோச் எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ ஆம், 2 pointers. 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 2 pointers.
2 பாயிண்டர்ஸ்னா நம்ம வந்து எல் இங்க இருக்க போது, ஆல் இங்க இருக்க போது. ஆப்போசிட் எண்ட்ல பேட்டர்ன் 1 வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா. கரெக்ட்டா? ஸோ இப்ப நான் இங்க வச்சுட்டேன். நம்ம லாஜிக் படி வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன சால்வ் பண்ணணும்னாவே எல் லெஸ் தென் ஆர்ன்றத கண்ண மூடிட்டு போடணும் அப்படின்ற மாரி நம்ம பேசணும். கரெக்ட்டா? போட்டதுக்கப்புறம் என்ன சினாரியோல எல்ல நான் இன்கிரிமெண்ட் பண்ணணும், என்ன சினாரியோல ஆர டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டாவே, வி ஆல்மோஸ்ட் கவர்ட் த ப்ராப்ளம். கம்ப்ளீட்டட் த ப்ராப்ளம். கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் இங்க போறேன். இப்போ எனக்கு என்னன்னா, புதுசா நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு வச்சுப்போம். இண்டெக்ஸ் ஈக்குவல் டூ இது வந்து ஏஆர்ஆர்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏஆர்ஆர் டாட் லென்த் மைனஸ் 1ன்னு இருக்கு. ஓகே. அதே மாதிரி நம்ம ஆர்ன்னு ஒண்ணு வச்சுக்கணும். ரிசல்ட் ஈக்குவல் டு int of அந்த லென்த் வரை நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுதான். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எல்ல எந்த கேஸ்க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஆர் எந்த கேஸ்க்கு இன்க்ரிமெண்ட். இப்போ இது நமக்கு ஒண்ணு தெரியும், கொடுத்துருக்க அரே வந்து சார்ட்டட். கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, நம்ம வந்து ஸ்கொயர் பண்றப்போ அதிகமா இருக்க நம்பர் எது, கம்மியா இருக்க நம்பர் எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் சே இப்போ வந்துட்டு மேத் ஏபிஎஸ் இந்த அப்சல்யூட் எடுத்தோம்னா என்னன்னா, மைனஸா இருந்தாலும் அதை பிளஸ்ஸா கன்சிடர் பண்ணிப்போம். ஏஆர் ஆஃப் ஐ வந்து எனக்கு லெஃப்ட் சைடு நம்பர் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்க நம்பர் எல் இது எல் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஆனா இனிஷியலி இண்டெக்ஸ் வந்து எனக்கு இங்க இருக்கு. கரெக்டா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேஸ் படி பாருங்களேன். அரே ஆஃப் எல் வந்து அதிகமா, அரே ஆஃப் ஆர் அதிகமா? அரே ஆஃப் ஆர் தானே அதிகம். ஸோ அப்போ இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எல்ஸ் கேஸ்க்கு வரும். எல்ஸ் கேஸ்ல வந்ததும் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன என்ன ஆகும்னா, அந்த நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, இன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் ஆர் இன்டு ஏஆர் ஆஃப் ஆர். இப்போ இந்த நான் ஸ்கொயர் தூக்கி நான் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள போடணும். கரெக்டா? எது புதுசா கண்டுபிடிச்சுக்க ரிசல்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸ் மைனஸ் மைனஸ் பண்ணணும். ஏன்னா நான் லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கேன், அதனால இண்டெக்ஸ் மைனஸ் மைனஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ் பண்ணிட்டு நான் ஆர்த் எலிமெண்ட்டை எடுத்துக்கிட்டதால நான் என்ன பண்ணணும், ஆரையும் மைனஸ் மைனஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு அதிகமா இருக்க சிமிலர் நம்ம கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் டிராப்பிங் எல்லாம் என்ன பண்ணோம்னா, கம்மியா இருக்க நம்பர் இருக்க பாயிண்டரை மூவ் பண்ணோம். இங்க வந்து அதிகமா இருக்கதை மூவ் பண்றோம். ஏன்னா நமக்கு பின்னாடி இருந்து நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ரிசல்ட்ல என்ன இருக்கும்னா 100 இருக்க போது இண்டெக்ஸும் கம்மி ஆயிடும். கரெக்டா? இப்போ அடுத்து இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஆர் வந்து எனக்கு இங்க வந்துரும். ஆர் இங்க வந்துட்டதும் 4 வந்துட்டு 3 விட அதிகம் இல்லையா? ஸோ அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்வியஸா இந்த இஃப் கண்டிஷன் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதே மாதிரி இன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் எல் இன்டு ஏஆர் ஆஃப் எல். ரிசல்ட் ஆஃப் இப்ப பாத்தீங்கன்னா
எனக்கு வந்து இப்போ ஸ்கொயர்ல என்ன ஆயிடும்னா, இப்போ ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்க போகுது. இதுல வந்து கடைசியில ஆல்ரெடி நம்ம 100 ஸ்டோர் பண்ணிட்டோம். ஆ இப்போ வந்து 16 ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றோம். இப்போ நான் இண்டெக்ஸ் மைனஸ் மைனஸ் இண்டெக்ஸ் எனக்கு இங்க வந்துரும். எல் வந்து இப்போ எனக்கு இங்க வந்துரும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அட் தி எண்ட் நம்ம என்ன ட்ரை பண்ண பண்றோம்னா, கண்டென்ட் வித் மோஸ்ட் வாட்டர், கண்டென்ட் வித் இதுல பார்த்தீங்கன்னா, டேப்பிங் ரெயின் வாட்டர்ல கம்மியான நம்பர பார்த்தோம்னா, நம்ம அந்த எல்ல வந்து எல்லையோ, ஆரையோ இன்கிரிமெண்ட்டோ, டிக்ரிமெண்ட்டோ பண்ணணும். இங்க வந்து நான் இந்த ரிசல்ட்ட வந்து அ ரிசல்ட்ட நான் எப்படி இங்க ஃபில் பண்றேன்னா, டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் டுவர்ட்ஸ் பேக்வர்ட், சாரி டுவர்ட்ஸ் பேக்வர்ட். அதாவது ரிவர்ஸ்ல இருந்து நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கதால, எனக்கு அதிகமா இருக்க நம்பர் பக்கமா தான் நான் மூவ் பண்ணணும். ஸோ அதனால எல்லையும் ஆரையும் நான் அதிகமா இருக்க நம்பர் கிடைச்சுச்சுன்னா மூவ் பண்ணிக்கணும். சப்போஸ் நான் ரிசல்ட்ட வந்துட்டு அ ஃப்ரண்ட்ல இருந்து மூவ் பண்ணா, அப்ப நம்ம கம்மியான நம்பர் எடுத்து பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டூ அவர் விஷ் தான். நான் இண்டெக்ஸ வந்துட்டு இங்க லாஸ்ட் இது இனிஷியலைஸ் பண்ணதால நான் வந்து இப்ப அதிகமா இருக்க நம்பர்ல இருந்து மூவ் பண்றேன். இதே நீங்க இண்டெக்ஸ் 0ல இருந்து பண்ணீங்கன்னா, கம்மியா இருக்க நம்பர்ல இருந்து நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அ சோ யா இப்போ இது கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ ம் சோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ஏன்னா நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவா சார்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்ம 2 வச்சு சால்வ் பண்றதால ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுக்கேத்த மாதிரி சால்வ் பண்றோம். ஸோ சார்ட்டிங் தேவையில்ல. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் என். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்டர்வியூ ஹாப்பி ஆயிடுவாங்க. நம்ம ஏன்னா ஆர்டர் ஆஃப் என் லாகர்லேருந்து இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என்லயே இருக்கு. நம்ம செக் பண்ணலாம். அத நம்ம மாத்த முடியுமா அப்படின்றது. இங்க வந்து நம்ம ரிசல்ட் ஆஃப் இண்டெக்ஸ்ல வச்சு இண்டெக்ஸ் மைனஸ் மைனஸ் பண்ணியிருக்கோம். இல்ல நமக்கு இது வேணும் தான். வேற தனி அரே வேணும். சேம் அரேலயே பண்ணோம்னா இது கன்ஃப்யூஸ். ஏன்னா அது வந்து ப்ரீவியஸ் நம்பரும் நமக்கு தேவைன்றது கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என் இருக்கும். ஆர்டர் ஆஃப் 1க்கு பண்ணா பாசிபிள் இல்ல. ஸோ யா இப்போ இந்த ப்ராப்ளம வந்து நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன்.
ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனா செகண்ட் கேஸ் வந்து எதனால மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஓகே. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, -1, 11 எது அதிகம் பார்த்தீங்கன்னா, 11 தான் அதிகம். ஸோ அப்போ 121 ஃபில் ஆயிருக்கும். இங்க வந்திருக்கும் 7 அதிகமா 7 7 14 அப்போ இங்க வந்திருக்கும். எல் இங்க இருக்கும். 3 3s ஆர் 9 ஆ ஓகே. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ம். ஓகே. 3 3s ஆர் 9 இங்க வந்திருக்கும். பிளஸ் பிளஸ் எப்படி இது மிஸ் ஆச்சு? ஓகே. எல்லும் ஆரும் வந்து ஒரே பொசிஷன்ல இருக்கதால இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா, கடைசியா ரொம்ப 0 அது 0 வந்துருச்சு. அதாவது ஈவன் இதுவா இருக்கு. எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்ன்ற கண்டிஷன் நமக்கு இங்க தேவை. ஓகே. அதான். அதான் ப்ராப்ளம். ம். ஸோ 1 மில்லி செகண்ட்ல இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முன்னாடி லாஸ்ட் டைம் நமக்கு 0 இருந்ததால அது பெருசா இம்பாக்ட் பண்ணல. ஆனா இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ 0 இதுல வந்து எனக்கு 2 இருக்கு. அ அந் எல் லெஸ் தென் ஆர்ன்னு போடுறதால, முன்னாடி இருந்து பின்னாடி டைட்ரேட் பண்றப்போ கடைசியில எல் ஆரும் இங்க வந்து நிக்குமா? அத நம்ம பண்ணணும்ல. ஸோ அத மிஸ் பண்ணிட்டதால தான். ஸோ வைல் எல் லெஸ் தென் ஆர்ன்னு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் தி செஷன் வெல். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தா ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் எ கிரேட் டே. டேக் கேர். பை பை.